வணக்கம். இன்னைக்கு மார்னிங் நம்ம மார்க்கெட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதி லேப் அப்படிங்கிற ஸ்டாக் ஒரு 62 குவான்டிட்டி வாங்கினோம். 62 குவான்டிட்டி வாங்கினோம். ஒரு ஸ்டாக்குக்கு ₹3.50 ப்ராஃபிட் எடுத்தோம். நீங்கள் ₹278 நமக்கு ப்ராஃபிட்டு. இந்த ₹278 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ₹60 அவங்களுக்கு கமிஷன் போயிடும், அதாவது ப்ரோக்கரேஜ் ஃபீஸாக போயிடும். பேலன்ஸ் ₹210 ப்ராஃபிட்டு. மார்க்கெட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. மார்க்கெட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ தான் லேர்னிங் பீரியடில் இருக்கிறேன். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு சார் மணி பேச்சு அப்படிங்கிற ஒரு சேனல் நடத்துகிறாங்க. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா, அவர் நீட்டாக எந்தெந்த ஸ்டாக் வாங்கலாம், விற்கலாம், அவர் நிறையா சொல்கிறாரு. அது எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவரை தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுக்கிறது, அதாவது நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி படி 1% தான் மார்ஜின். அதுக்கு மேலே நம்ம மார்ஜின் அவ்வளோவா எடுக்கிறதில்ல. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா 20,547 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது 62 ஸ்டாக் வாங்குறதுக்கு. அதில் நமக்கு ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா 278 கிட்ட நமக்கு ப்ராஃபிட்டு. அந்த சொன்ன அமௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டோட ஒரு 278 ஆட் பண்ணிக்கோங்க. அதான் நம்மளோட ப்ராஃபிட்டு. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1.2% கிட்ட தான் ப்ராஃபிட் பார்த்துருப்போம். ஆனால் 20,000க்கு இந்த 200 நமக்கு ப்ராஃபிட், அதாவது ₹210 ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் போக. இதான் நமக்கு ப்ராஃபிட்டு. அவரோட வீடியோ நிறையா ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது நல்லாயிருக்கும். அவர் நிறையா சொல்கிறாரு. அவர் சொல்கிற ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த ஸ்டாக்கு. நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வர மாதிரி ஸ்டாக்ஸ் தான் நிறையா அவர் சொல்கிறாரு. மெஜாரிட்டி அவர் ஐடிசி, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக், ஐடிசி, அப்புறமா இந்துஸ்லாண்ட் பேங்க்கு, டாட்டாவில் உள்ள மோட்டார்ஸோ இல்லை டாட்டா பவர், இந்த மாதிரி ஸ்டாக் தான் சஜஸ்ட் பண்ணுறாரு. ஜோதி லேப்ஸுமே அவர் சஜஸ்ட் பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். ஜிரோதா அப்படிங்கிற ஆப் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கைட்டு ஓரளவு நல்லாயிருக்கு. லைசன்ஸ் அதிகமாக இந்தியாவில் வாங்கியிருக்க ஆப் தான் சொல்லியிருக்காங்க. ₹230 தான் ஓட்டியிருக்கோம். ஆனால் ஓட்டின டைமிங் 4 மணி நேரம். 4 மணி நேரத்தில் ₹230 ஓட்டி, அதில் நமக்கு பெட்ரோலும் போயிடும் ₹60 போக, நமக்கு ₹170 தான் லாபமே. ஒரு 4 மணி நேரத்துக்கு ₹170 தான் லாபம். ரொம்ப ரொம்ப கம்மி. நான் மட்டும் இல்லை, ஸ்டோரில் பேலன்ஸ் இருக்க 22 ரைடர்ஸுமே சொல்கிறாங்க வர வர ஆர்டர் சுத்தமாக இல்லை அப்படின்ட்டு. என்ன ரீசன் தெரில. இப்போ வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனாலையா, இல்லை மந்த் எண்டு நிறைய பேர்கிட்ட அமௌண்ட் இல்லை, நிறைய பேர் ஆர்டர் போடலங்கிறதுலையா அப்படிங்கிறதுனாலையா, இல்லை பிளிங்கிட்டை தவிர்த்து கஸ்டமர்ஸ் எல்லாம் ஜெப்டோவோ இல்லை ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டோ போயிட்டாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இன்றைக்கி ஓவராலாக மார்க்கெட்டில் ஒரு ₹210 ப்ளஸ் பிளிங்கிட்டில் ஒரு ₹170 ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். அவ்வளோதான், நமக்கு டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோ எடிட்டிங் ப்ராசஸ். நேராக கம்பெனி கிளம்ப வேண்டியதான். பஸ்ஸு போர்டிங் பாயிண்ட்டுக்கு போக வேண்டியதான். பஸ் ட்ராவல் டைமில், கம்பெனி போகிற ட்ராவல் டைமில் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, வேறு எதுவும் உங்களோட கருத்து எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.